அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சேவை. இப்போது உங்களுக்கு உள்ளுணர்வாக இந்த முருகன் கார்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வர கார்டை வச்சு தான் ரீடிங் அமையப்போகுது. ஸோ அதில் என்ன விஷயம் உங்களுக்கு முருகர் கொடுக்குறாரோ அதை பேஸ் பண்ணி தான் டேரோவில் பார்க்கலாம். ஸோ செட் 1 செட் 2 உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ தோணுதோ சூஸ் பண்ணுங்கள். இப்போ செட் 1க்காக பார்ப்போம். சத்ரு பயம் போகும், அன்பு நிலைக்கும். செட் 1 ஓகே. அப்போது செட் 1க்காக ரீடிங் பார்த்துருவோமா? இல்லை, செட் 2 பார்த்துருவோம். கரையாத பாவமும் கரையும். ரைட். இப்போ செட் 1க்காக டேரோவில் என்ன விஷயங்கள், அதாவது என்ன சத்ரு பயம் போகும், என்ன அன்பு நிலைக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம ரீடிங்காக அமையப்போது பார்ப்போம். ஸோ செட் 1 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு இந்த ரீடிங் எந்த அளவுக்கு ரெசினேட் ஆகுது அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம 3 கார்ட்ஸ் எடுப்போம். ஓகே, ஒரு கார்டு அதுவாக வருது. உங்களுக்கு எந்த சத்ரு பயம் போகணும், எந்த விதமான அன்பு நிலைக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அப்படின்னு கார்ட்ஸ் இங்கே வச்சுட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார்டு, சத்ரு பயம் போகும், உங்களுக்கு அன்பு நிலைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முருகர் உங்களுக்கு கொடுக்குற இந்த அழகான மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனி ஆள் கிடையாது, உங்களுக்குன்னு வேலை செய்கிறவங்க உண்டு. நீங்கள் ரொம்ப அமைதியாக உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க முருகனை நீங்கள் முதல்ல நம்புங்க. உங்களுக்கு சத்ரு பயம் அப்படின்றது உங்கள் மனசில் உண்டான ஒரு சந்தேகம் மாதிரி தெரியுது. ஏன்னா உண்மையிலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. அந்த பாதுகாப்பு வளையம் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் நம்பணும். ஏன்னா உங்களோட பயம் குறைய ஆரம்பிக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி ஏதோ ஒரு பார்ட்னராக சில விஷயங்கள் சேர்த்துக்கிட்டு அதில் நல்லவங்களோட ஆதரவு, உங்களுக்கு தெய்வ பாதுகாப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த கார்டு முதல்ல உணர்த்துது உங்களுக்கு. செகண்ட் முருகன் கொடுக்குறது பார்த்திங்கன்னா, அமைதியில் முதல்ல நீங்கள் முருகரை தேடணும் அப்படின்றது இங்கே தெரியுது. ஏன்னா வெளியில் உங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்கிற உங்கள் பயம்தான் முதல் எதிரி. அப்போ நீங்கள் முதல்ல உங்கள் மனசை நீங்கள் தெளிவாக்கணும். எல்லாமே இருட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. பட் நீங்கள் இந்த கார்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதில் இருக்கிற அந்த ஸ்டார் முருகர் பக்தர்களுக்கு எப்போவுமே இந்த கிருத்திகையோடு ஒப்பிட்டு சில விஷயங்கள் வரும். அதில் எனக்கு இந்த ஸ்பெஷலாக அந்த ஹெர்மிட் கார்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா அந்த ஸ்டார் கார்த்திகை பெண்களோட விஷயம் தெரியும் இல்லையா, முருகரை வளர்த்தவங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இந்த வெளிச்சம் முருகர் என்னும் மிகப்பெரிய ஒளியால் உங்களுக்கு அந்த இருள் எல்லாம் விலகும். அப்போது உங்களுக்கு இருக்கிற சின்ன இன்ட்யூஷனை வச்சு முருகன்கிட்ட இருந்து நீங்கள் பெற போகிற அந்த ஞானத்தோட நிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நீங்கள் முருகனோட கனெக்ட் ஆகணும். தியானம் இல்லை மந்திரம் இல்லை முருகனோட நாம ஜபம்னு ஏதாவது நீங்கள் பெருசாக ஒன்று பண்ணணும். பெருசான ஆரம்பிக்கும்போது சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை தொடங்கி நாளடைவில் அதை எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் கேரி பண்ணி போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணணும். ஏன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்றது முருகர் ரொம்ப அழகாக ஆணித்தனமாக சொல்கிறார் இந்த கார்ட்ஸில். தேர்ட் கார்டு, அதாவது நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த நேரம் முடியுது. உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பயத்தை விட்டு முன்னேறும்போது உங்களுக்குள்ள அன்புன்றது தானாக வளரப்போகுது. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் வருது. கொஞ்சம் தாமதம் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கான உறுதியான நல்ல முடிவு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஓவரால் செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் கொடுத்த ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்ரு பயம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும், உங்களோட அன்பு உறவு நிலைக்கும், செல்ஃப் லவ் முதல்ல ரொம்ப அழகாக உங்களுக்குள்ளே போக்கும். ஸோ பொறுமை, நம்பிக்கை, உங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த தெளிவு தான் உங்களுக்கான வெற்றியாக அமையும் அப்படின்றது தான் இந்த ரீடிங்க்கு முருகர் சொல்கிறது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் கூடிய சீக்கிரம் முருகர் காட்டுற அந்த ஒளி நிறைந்த அந்த பாதைக்குள்ளே நீங்கள் முருகர் கையை பிடிச்சி நடக்க போகிறீங்க. முருகன் அருளோட உங்கள் கூட அப்படியே முருகரும் ட்ராவல் ஆகிறாரு. ஸோ பயத்தை விடுங்க, நம்பிக்கையை பிடிங்க. நம்பிக்கைனா முருகர். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு நிச்சயமாக நிலைக்கும். அது உங்களுக்குள்ளேயே முதல்ல அழகாக வரும். அது உங்களுக்குள்ளே அது சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்தவங்க கிட்ட அது ரொம்ப அழகாக இன்னும் ப்ளாசம் ஆகும். ஸோ செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது தான் பொருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது மாதிரி பர்சனல் ரீடிங் தேவைப்பட்ட ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போ செட் 2க்கான ரீடிங் என்னென்னு பார்த்துருவோம். அவங்களுக்கு வந்த கார்டு, கரையாத பாவமும் கரையும். ஓகே, கரையாத பாவம் அப்படின்னா என்ன பாவம் முதல்ல உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் இருந்துச்சு? கரையாத பாவமும் கரையும். ஓகே, முருகர் அருளால் உங்களுக்கு கரையாத பாவம் கரையும்னா
ஓகே, 2 கார்ட்ஸ் அதுவாக வந்தாச்சு. இன்னும் ஒரு கார்டு. ஓகே ஓகே, இப்போ இந்த கார்டு இங்கே வச்சுருவோம். உங்களுக்கு வந்த 3 கார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு, கரையாத பாவமும் கரையும். செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு. ஸோ நீங்கள் என்னென்ன பாஸ்ட்டில் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, இப்போ வரையும் உங்களுடைய எமோஷன், உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ரீடிங் அமைய போகுது. ஓகே, 10 ஆஃப் ஸ்பாட்ஸ். நீங்கள் அனுபவித்த வேதனையை உச்சக்கட்டத்தை எட்டிடுச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் அதை அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு முடிவோட முடிவுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பழைய பாவ கர்மா இப்போது கரைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் ஏதோ நிறைய மிஸ்டேக்ஸ், ரொம்ப ஏதோ ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, துரோகத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே ஒரு விதமான ஒரு சுழற்சி மாதிரி ஒரு முடிவுக்கு வருது. ஸோ அந்த கர்மா கிளென்சிங் நடக்குது. முருகனோட அருளால் உங்களுக்கு அந்த கர்மா கிளென்ஸ் ஆகுது அப்படின்றது தான் ரொம்ப அழகாக இந்த கார்ட்ஸ் மூலியமாக சொல்லியிருக்காரு. ஸோ செகண்ட் கார்டு பார்ப்போம். நீங்கள் நிறைய தியாகம், உங்கள் கார்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப, அடுத்த கார்டு வரும்போது தான் நீங்கள் எப்படின்னு எனக்கு ஃபுல்லாக தெரியும். பட் வந்த கார்ட்ஸை வச்சு சொல்லும்போதே நீங்கள் ரொம்ப தியாக மனசோடு இருந்தாச்சு. சில விஷயங்கள் தள்ளி போட்ட மாதிரியே உங்களுக்கு ஏதாவது உணர்ந்திருக்கீங்களா அப்படின்னு யோசிங்க. ஆனால் இது எதுவும் தண்டனைலாம் கிடையாது, இதுக்குன்னு எந்த பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு கர்மா கிளென்சிங் நடக்கிற காலம். ஸோ நீங்கள் நிறைய வெயிட் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருந்திருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ இது மூலயமாவே என்ன பாவம் இருந்தாலும் கரையாத பாவமும் கரையிறோம் அப்படின்ற அளவுக்கு இங்கே உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்குது. அதை நீங்கள் என்ன ஒரு பெரிய விஷயம் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அதுதான் இங்கே உங்களுக்கு அழகாக காட்டுது. ஸோ தேர்ட் கார்டு பார்ப்போம். 7 ஆஃப் ஸ்வாட்ஸ். என்ன உங்களுக்கு ஒரே ஸ்வாடு. ஸோ உங்களை ஏமாத்தினவர்களும் உண்டு, நீங்கள் சில சமயம் உங்களையே ஏமாற்றிக்கிட்ட நேரமும் இருந்திருக்கு. உண்மையை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்லணுன்னா நீங்கள் முழு கிளென்சிங்குள்ளே தான் இருந்திருக்கீங்க. என்னை பொறுத்தவரை செட் 2 சூஸ் பண்ணவங்க படாத பாடுபட்டிருப்பீங்க. ஏன்னா நிறைய விஷயம் ஏதோ மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் இந்த விஷயம் கஷ்டப்படுவாங்க, அவங்கள பார்த்துக்கணும் செய்யணும், நிறைய விஷயம் மறைச்சிருக்கீங்க. ஒரு விதமான குற்ற உணர்வில் இருந்திருக்கீங்க. ஒரு சின்ன பொய் அடுத்தவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கோ இல்லை அந்த சிச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களை பேஸ் பண்ணி, அதாவது நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லலை, உங்களுக்கு மற்றவங்க பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். ஸோ உங்களுடைய மனசாட்சிக்கு நேர்மையாக இருங்க. கர்ம முழுசாக கழியும் அப்படின்றது தான் இங்கே முருகர் உங்களுக்கு சொல்லப்படுற மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான வேர்ட். ஸோ உங்களுடைய இந்த சைக்கிள் ஒரு முடிவுக்கு வருது. எந்த வேதனையாக இருந்தாலும் சரி, அது கூடிய சீக்கிரம் மாறப்போகுது. ஒரு உண்மையை நீங்கள் ஏற்றுக்கங்க. மனசை நீங்கள் ரொம்ப இலகுவாக ரொம்ப சுத்தமாக வச்சு அந்த இடத்துல முருகரை மட்டும் ஆழமாக நிலைக்க வைங்க. கரையாத பாவமும் நிச்சயம் கரைஞ்சிரும். இது உங்களுக்கு மட்டும்தான் நடக்குது, இது எனக்கு கிடைச்ச தண்டனை அப்படிலாம் நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதிலேருந்து முருகப்பெருமான் விடுதலை கொடுக்க போகிறார் அப்படின்றது மட்டும்தான் இங்கே தெரியுது. ஏன்னா நிறைய ஸ்வாட் பார்க்கும்போது உங்களுடைய மனம் சார்ந்து, சிந்தனைகள் சார்ந்து ஏதோ ஒரு பயம், ஒரு குற்ற உணர்வு, ஒரு வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கிறது, நிறைய கர்மாவை பற்றின பிலீவ் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ உங்களுடைய பிரச்சனை மோஸ்ட்லி வெளியே இருக்கிறத விட ஒரு விஷயத்தை நினச்சி உங்களுக்குள்ளேயே தான் அதை அதிகமாக ஓவர் திங்க் பண்ணியிருப்பீங்க. நிறைய கில்ட்டை சுமந்திருப்பீங்க. பாஸ்ட்டு ஒரு ரிக்ரெட் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வருது முருகனர்களால். இது ஒரு உண்மை உங்களுக்கு வெளிப்பட வேண்டிய நேரமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கர்மான்றது ஒரு மைண்ட் லெவல்லையும் கிளென்ஸ் ஆகுது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இறுதியாக இந்த செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் சொல்கிற ஒரே விஷயம், உன் கர்மாவை, உன் மனசை எல்லாமே நான் சுத்தப்படுத்துகிறேன், பயப்படாத, உண்மையாக நில்லு, தர்மத்து பக்கத்தில் நில்லு, உன்னுடைய பாவம் எல்லாம் நான் கரைப்பேன் அப்படின்றதான் ரொம்ப அழகாக ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. ஸோ செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்காக இந்த ரீடிங் ரொம்ப பொருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி பர்சனல் ரீடிங் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.